ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்த பருப்பு குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வறுத்த பருப்பு குழம்புனாலே கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் இறங்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு குழம்பு ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்கிறவங்க இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகா வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிளகா செவந்து வரணும். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பொறுமையாக இந்த பருப்பு வந்து வறுபட்டு வரணும். இந்த குழம்போட டேஸ்ட்டே நம்ம இந்த பருப்பு வறுக்கிறதுல தான் இருக்குது. பருப்பு வந்து ரொம்ப வறுபட்டுட்டா குழம்பு வந்து நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து லைட்டாக செவந்து வந்திருக்கு. பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் செவக்கணும். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து ஓரளவு செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தோல் எடுத்துகிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து முழுசாக சேர்க்கக்கூடாது. முழுசாக சேர்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் சேர்க்கறதுனால தக்காளி வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற பருப்பும் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு பருப்பு வந்து செவந்து வரணும். இந்த அளவுக்கு செவந்து வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பருப்பு வந்து வறுக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒட்டிட்டு இருக்கிற பருப்பெல்லாம் இதுக்குள்ளே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துடும். 3 விசில் வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து இதை கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தக்காளி எல்லாம் கூட பாருங்கள் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இது கூட புளி சேர்க்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே நம்ம புளி சேர்க்கும்போது அந்த சூட்லேயே இந்த புளி வந்து நல்லா ஊறி வந்துடும். அதனால் இந்த பருப்பு கூடவே இந்த புளியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பருப்பு வந்து பருப்பு சட்டியில் சேர்த்துட்டு கடைய போகிறேன். அதனால் புளியை வந்து இது கூடவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து புளியை இது மாதிரி சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தனியாக புளியை ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த புளி வந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற புளி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பருப்பு கடைஞ்சிடலாம். இப்போ குக்கரில் இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி பருப்பு சட்டியில் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சட்டியில் சேர்த்துட்டு கடையும் போது நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகு, சீரகம், மிளகாய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும்போது குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்துட்டு மற்ற வச்சு இந்த பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. மிளகு, பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து கெட்டியாக சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கெட்டியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.